2 நாள் பிரச்சாரம் வந்து முடிவு இருக்குது. எப்படி பிரச்சாரம் வேகமா பண்ண இருக்கீங்களா? அது தேர்தல் அறிவித்த நாள் முதல் நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிய நாள் முதல் எங்கு சென்றினும் திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேராதரவு தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளில் அவர் அளித்த வாக்குறுதிகளை அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சொல்லாததையும் செய்திருக்கிறார். குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை மகளிரிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. அதேபோல் சென்னையிலே பிக் பஸ் என்று ஸ்டாலின் பஸ் என்று சொல்கிறார்கள். அவர் மகளிர் அவ்வளவு உரிமையுடன் இலவச கட்டணமில்லா பயணத்தை செல்கிறார்கள். அது மட்டுமின்றி தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் உரிமைகள், தொழிற்சாலைகள் கொண்டு வருவது, குறிப்பாக வேலை வாய்ப்புகளை பெருக்குவதை, அது படித்துவிட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கும் போது வேலை வாய்ப்பை பெருக்குகின்ற வகையிலே பல தொழிற்சாலைகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மத்திய சென்னை உட்பட அனைத்து 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40லும் வெல்லும் என்பதில் ஐயமில்லை. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வந்து பேச போகும்போது திமுக வேட்பாளர் நான் சுயேட்சை வேட்பாளர் தான் இந்த களத்தில் நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மத்திய சென்னை பொறுத்தவரை எங்களுக்கு திமுகவுக்கு போட்டி அஇஅதிமுக கூட்டணி சார்ந்த தேமுதிக தான். மற்ற கட்சிகள் எல்லாம் நோட்டாவுடன் போட்டி போடுகின்றன. எம்பிக்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக சரியா வந்து போராடல அப்படின்னு எடப்பாடி அவர் வந்து குற்றம் சுமத்துறாரு. திமுக எம்பிக்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி திமுக எம்பிகளும் கம்யூனிஸ்ட் எம்பிகளும் கிட்டத்தட்ட 38 முறை கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவரும் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் ஒரு செங்கல்லை வைத்து ஊராய் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். 2019 தொடங்கியப்பட்ட அடிக்கல் நாட்டிப்பட்ட எய்ம்ஸ் இந்நாள் வரை ஒரு கல்லு வைக்கவில்லை. கொடுமை என்னென்றால் வெறும் காம்பவுண்ட் வாலை கட்டிக்கொண்டு மருத்துவ சேர்க்கை, மாணவர் சேர்க்கை ஆரம்பித்துள்ளார்கள். அந்த மாணவர்கள் எங்கே படிக்கிறார்கள்? ராமநாதபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார்கள். இப்ப கொடுமை என்னென்றால், இதை பாராளுமன்றம் சொன்னேன், அந்த மாணவர்கள் படித்து பட்டதாரிகள் ஆகும்போது எய்ம்ஸ் கல்லூரியே இருக்காது. ஆனால் அவர்கள் 5 ஆண்டுகளை முடித்து பட்டதாரிகள் படித்த கொடுமை ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிறது. எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போதுதான் திமுக ஆட்சி காலத்தில் வந்து சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய விலை உயர்வு வந்து தொடர்ச்சி அதிகரித்து வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சமாளிக்க? எடப்பாடி தோற்று போன ஆள். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அவர் சசிகலா காலில் விழுந்து பிறகு சசிகலாவுக்கே துரோகம் செய்தவர். அவர் சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் துரோகம் செய்தவர். அதாவது பாத்தீங்கன்றால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை ஏமாற்றுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கை எது என்றால் அது பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை. முதல்ல 2014 என்ன சொன்னாங்க? கருப்பு பணத்தை எடுத்து வந்து ஒவ்வொரு வங்கி கணக்கில் 15 லட்சம் வைக்கிறேன். இதுவரைக்கும் 15 லட்சம் பாத்தீங்களா? இல்லை. அதே போல் வந்து தேவையில்லாத ஜிஎஸ்டியை போட்டு மக்களையும் தொழில் செய்பவர்கள் கொடுமை செய்தார்கள். பண மதிப்பிழப்பு என்று கொண்டு வந்து சொந்த பணத்தை பேங்கில் எடுப்பதற்கு கியூவில் நிற்க வைத்து பல ஆயிரக்கணக்கான உயிரை இழந்தார்கள். இதுபோல் தொடர்ந்து மக்கள் விரோத செயல் செய்து வந்த பாஜக இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் காமன் சிவில் சட்டம் என்று மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையர்களை எதிர்த்து வருகின்றே, அதாவது வெறுப்பு அரசியலை பிரித்து மக்களை பிரிக்கின்ற அரசியலை திரும்ப செய்து இதன் மூலமாக ஓட்டு வாங்க பார்க்கிறது. ஏன் மோடி 8 முறை வருகிறார் என்றால் வட இந்தியாவிலே அவர்களுக்கு வாக்கு வங்கி சரிந்து விட்டது. இன்னமும் தமிழ்நாட்டில் அவர்கள் திடீர்னு ஓவர் நைட்ல ஒபாமா சொல்லுவாங்களே, அது மாதிரி ஓவர் நைட்ல பாஜக வாக்கு வங்கி பெருத்து விட்டது போல் ஒரு பிம்பத்தை, ஒரு மாயையை உருவாக்கி இதன் மூலமாக வட மாநிலங்களில் ஓட்டுகளை வாங்கலாம் என்று ஒரு பிளான் போட்டு கதைவசனம் எழுதி அந்த கதைவசனம் போல சரி வர 8 முறை வந்தார் மோடி. 8 முறை வந்த மோடி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் சொல்ல முடியுதா? தமிழ் மொழிக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்ல முடியுதா? ஒன்னும் சொல்ல வெறுங்கையை வீசிக்கொண்டு வருகிறார் மோடி. 8வது முறை வருவார், 10 முறை வரட்டும். வெள்ளத்துக்கு வந்தாரா? இல்லையே. தமிழ்நாட்டில் சென்னை முழுமையா இருந்தது, வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் பாதிக்கப்பட்டது. அப்போ வராத மோடி இப்போ 8 முறை வரார் என்றால் என்ன? சோழியும் குடிமையும் சும்மா ஆட. குடும்பத்தினோட வந்து பிரச்சாரம் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தந்தா எப்படி?
இது பதில் இல்லை. எங்களுக்கு எங்க கலைஞர் நிற்கும் போது நாங்களாம் போயிருக்கோம், வேட்பாளர் எங்க தலைவர் தளபதி இருக்கும்போது நாங்களாம் வாக்கு செய்திருக்கோம். எனக்கே திரும்ப நான் முதல் முறையா 2004 நிற்கும் போது அப்போ உதயநிதி அவர்கள் எனக்காக வாக்குகள் சேகரித்தார். 2004 முதல் 4ஆம் ஆண்டு முதல் எங்கள் குடும்பத்தின் அனைவரும் அவர்கள் பங்குகளை செய்கிறார். அதாவது என்னன்னா வாக்குகளை மக்களுக்கு சேர்க்கிற வகையில் மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தருகின்ற வகையில் செய்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.